கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இப்ப அருள் உண்டாவதாகங்கிற போது அந்த அருளை நாம கிடைக்கிறதுக்கு பாடுபடணும். அந்த அருள் கிடைப்பதற்கு வழிகாட்டி இருக்குது. அந்த வழிகாட்டியை நம்ம பின்பற்றணும். அப்ப வழிகாட்டுல தெரிந்து கொண்டாதான் நம்ம வழிகாட்டுதல ஃபாலோ பண்ண முடியும். அத பார்த்து நம்ம அறிவுக்கு சரியா இருக்கான்னு தெரிஞ்சே வர சொல்றான் இறைவன். இப்ப குர்ஆன் இருக்குது. குர்ஆன குருடனை போல படிக்காத, செவிடனை போலலாம் கேட்காத. நல்லா நீ பாரு. நீ படிச்சு ஆய்வு செய்யணும். நீ படித்து ஆய்வு செய். அப்ப நீ வா அப்படிங்கிறான். இப்ப பூ அன்புசுக்கும் அகலுக்கும் நாள் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக்கொள் நரகத்திலிருந்து, நரக நெருப்புல இருந்து நான். அப்ப நரக நெருப்புக்கு நான் காப்பாற்றினா என் இஷ்டத்துக்கெல்லாம் சில வழிகாட்டுதலை வச்சு நான் காப்பாற்ற முடியாது. அப்ப இறைவன் எவன் நரகத்தை படைச்சானோ அந்த படைத்த இறைவன் நரகத்தை படைத்தவன் நமக்கு வழிகாட்டணும். இந்த வழியில போ, அந்த இடத்துக்கு நீ போ, சொர்க்கத்துக்கு போவ, நீ நரகத்துக்கு போக மாட்ட. உன்னுடைய வழி இதான் வழி, இது தவறான வழியில இந்த வழியை காட்டுறான். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பாருங்க, ரெண்டையும் காட்டுறான். இந்த ரெண்டையும் காட்டும் போது தான் இறைவன் சொல்றான், அப்பலா எத்தபிள் குர்ஆன், நான் கொடுத்த குர்ஆனை. குர்ஆன்னா படிக்கிறது. அப்ப படிச்சது, இப்ப படிக்கிறது, நாளைக்கும் படிக்கக்கூடியது. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப குர்ஆன்னா இக்கிற படி. எதை படி? இறைவனுடைய அனுபவம், இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய வார்த்தைகள், இவைகளை படி. இறை தூதருடைய வழிய முறைய பாரு. இவை அனைத்தையும் நீ படிச்சு பாருங்க. இவ்வளவு சொல்றான். அப்ப படிச்சு பார்த்துதான் ஏத்துக்கணும். அப்ப நாம சரியா வாழணும், நாம சரியா நடக்கணும், நாம சரியான ஒரு வெற்றியை அடையணும்னா நமக்கு அந்த ட்ரில் மாஸ்டர்லாம் சிலர்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இறை தூதரும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நாம ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க, அதுல போய் ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கோச் வேணும். அந்த மாதிரி தான் இறை தூதர்களை இறைவன் நமக்கு கொடுக்குறான், ஒரு கோச் மாதிரியா. இப்ப கோச்சுனா சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன். அவங்களோட ஒரு சன்னிதானம் பெரிய அளக்க முடியாத ஒண்ணு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப நாமளை பரிசுத்தம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம்மளை நல்லவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம இறை கட்டளைக்கு அடிபணியம்னா மாதத்தை தேர்ந்தெடுத்தான். எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். அப்ப அந்த மாதத்தை நாம அடைஞ்சானாக்கா அந்த மாதத்துல திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. எல்லா இறை தூதருக்கும் வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம். அப்ப மாதத்தையும் வேதத்தையும் தூதர்களையும் கொடுத்து நம்மளை செம்மப்படுத்துறான். அந்த கோச்சு மாதிரியா மாதத்தையும் வேதத்தையும் தூதுவர்களையும் கொடுத்து நம்மளை இறைவன் பக்குவப்படுத்துறான். அன்புசுக்கும் அகலக்கும் நார். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். ஏன்டா நம்ம பல வகையான மக்களோட பழகுவோம். ஒருத்தவன் கடவுள் இல்லைங்கிறான், ஒருத்தவன் கடவுள் உண்டுங்கிறான், ஒருத்தன் கடவுள இருந்தாலும் நல்லதுதான் இல்லாட்டி நல்லதுதான் அப்படிங்கிறான். இப்ப இப்படிலாம் இருக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் இப்படி வரும். ஒரு மாசத்துக்கு இப்படி போய் ஒரு ஆளோட பழகுனீங்க, அந்த எண்ணங்கள்ல பேலன்ஸ் நமக்கு வரும். ஒரு மாசம் இப்படி 2 மாசம் இவங்களோட பழகுனா இவங்களோட தான் இருக்கணும். ஒரு நாத்தியவாதியோட பழகுனீங்கன்னா நாத்தியவாதியோட தான் இருப்பீங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் தெளிவா சொல்ல, உண்மையான உதாரணம். இது வருத்தப்படக்கூடாது. நான் பல இஸ்லாமிய காலேஜுக்கு போயிருக்கேன். நேரா போயிருக்கேன், பார்த்திருக்கேன். அங்க மாநாடுகள்லாம் நடக்கும், அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப இஸ்லாமியர்கள் மாநாடு நடக்கிறதுலாம் என்னன்னாக்கா தமிழ் கொண்டுதான், தமிழ் துறையை கொண்டுதான். அப்ப தமிழ் துறையை கொண்டுதான் அந்த மாநாடுலாம், தமிழ் மாநாடுலாம் நடக்கும். அப்ப நாங்க போவேன். அப்ப போகும்போது நல்லா மனசார சொல்றேன், அதுல தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முஸ்லிம்கள் ஒரு 90% இருப்பாங்க. அதாவது இஸ்லாமிக் காலேஜ், நியூ காலேஜ் எடுத்துங்க, எஸ்ஐடி எடுத்துங்க, கற்பூராவுத்தர் காலேஜ் எடுத்துங்க, ஜமால் முகமது எடுத்துங்க, இப்படி மதுரையில் உள்ள காலேஜ் எல்லா முஸ்லீம் காலேஜும் எடுங்க, முஸ்லீம் ஸ்கூலையும் எடுங்க. எடுத்தீங்கன்னா அங்க எங்கெங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கோ, தமிழ் அதிகமா பேசக்கூடிய மக்களை பார்த்தா நான் சொல்றேன், மற்றபடி யாரையும் நான் சொல்ல. அப்ப பாத்தீங்கன்னாக்கா மாநாடு நடத்துவாங்க, எல்லாம் போடுவாங்க, கடவுளை போடுவாங்க, அல்லாஹ்வும் எல்லாம் போடுவாங்க. அங்கேயிருந்து பாங்கு சத்தம் கேட்கும். ஒவ்வொரு பள்ளியாசையும் ஒவ்வொரு காலேஜிலும் பள்ளியாசம் இருக்கு. அதுல தமிழ் டிபார்ட்மெண்ட்ல நல்லா காதை கொடுத்து அல்லாஹ் அக்பர் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா தமிழ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள 100%ல அதுல ஒரு 10 வாத்தியார் வேணா நான் முஸ்லீமா இருப்பாங்க, 90 வாத்தியார் முஸ்லீமா இருப்பாங்க. முஸ்லீம் பெண்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க தொழுவு போக மாட்டாங்க. 4 பேருக்கும் 5 பேருக்கும். ஏன் ஏன்
சிந்தித்து பார்த்தேன். நான் சிந்தித்து பார்த்தேன். என்னை விட படிச்சவன், என்னை விட அறிவாளி, என்னை விட ப்ரொஃபஸரு, டபுள் டிகிரி வாங்கினவன், பிஹெச்டி வாங்கினவன், இவனுக்கு நல்லா தெரியும், மாநாடு நடத்துறான், எல்லாம் செய்யறான். கடவுள் பக்கமும் அழைக்கக்கூடிய மாநாடுலாம் போடுறான். ஆனா போடுறது எல்லாம் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள வாத்தியாருங்க தான். அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள 100% வாத்தியார்ல 5% நீக்கிடுங்க. அவங்க நான் முஸ்லிம்ஸ். பாக்கி 90% முஸ்லிம் ஆசிரியர்கள், முஸ்லிம் பெண்கள் ஆசிரியர்கள் வந்து 5% தான் சொல்லுவாங்க. பாக்கி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் ஒருத்தர் சொல்றாரு, அட நீ ஒண்ணு புராணத்தோடு சொல்லி இது ஒரு புராணங்கள். என்ன சொல்றாரு? அவர் புராணத்தை படிக்கிறாரு, புராணத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு, புராணத்தை தான் கிளாஸ்ல நடத்துறாரு, எல்லா புராணத்தையும் நடக்கிறாரு. அது முஸ்லிம் புராணமா இருந்தாலும் சரி, இந்து புராணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அப்ப புராணங்களை நடத்துற அவரு புராணத்தை நடத்தி 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 கொண்டு இருக்கிறவர்கள் மாணவருக்கு சொல்ல சொல்ல கடைசியில இவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், என்னங்க தொழுகுலையா போலியா இப்படி இருக்கீங்களா? அது நீ புராணம் ஒரு புராணம் தான், புராணம் ஒரு புராணம் தாங்கிறாரு. அப்ப இந்த புராணம் எங்க கொண்டு போகுது? இவர நல்லக்கும் தத்தக்கும் அவரை வெளியே கொண்டு போகுது. புரியுதா உங்களுக்கு? இதுதான். அப்ப இந்த இடத்துல வந்துதான் நம்ம சிந்திக்கணும். இந்த இடத்துல சிந்திக்கும் போது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே. ஈமான் எல்லாமேலையும் கொண்டிருப்பான், எல்லாமேலையும் ஈமான் கொண்டிருப்பான், அடியார்மேலையும் ஈமான் கொண்டிருப்பான். அப்ப சொல்லும் போது என்ன நம்பிக்கையாளர்கள். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஆமனு, திருப்பி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். பாருங்க, ஈமான் கொண்டவர்களே ஆமீனு, மீண்டும் ஈமான் கொள்ளுங்க. அப்ப யாரு? என் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மீது நல்லா படி, நீ கண்ணா பேரான்னு விழுந்துடாதேங்க. அதே இறைவன் தெளிவா சொல்லும் போது அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச நமக்கு சொல்றான், படிக்காதவங்க விட்டுருங்க, படித்த நமக்கு சொல்றான். 4வது அத்தியாயம் 82வது வருஷம் சொல்றான், இந்த குரானை நீ பார்க்க மாட்டியா? இந்த குரானை நீ ஆய்வு பண்ண மாட்டியா? பல புக்க படிக்கிற, பல புராணத்தை படிக்கிறிய, உன் பக்கத்துல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான புக்கை அடுக்கி வச்சுக்கிறிய, அத்தனை புக்கையும் படிக்கிறிய. 4:82 அன்னிசா பெண்களுடைய அத்தியாயத்துல கேட்கிறான், 82ஆம் வருஷத்துல உனக்கு அறிவு இருக்கா கேட்கலாம். உனக்கு அறிவு இருக்கா? அறிவு வரணும்னா இத்தனை புக்கையும் படிச்சாதான் உனக்கு அறிவு வருது. அப்ப அந்த அறிவுள்ள புக்கோட இந்த அறிவுள்ள புக்கு நான் சொல்றேன், அறிவாளிக்கெல்லாம் அறிவாளியாக நான் சொல்றேன், என்னுடைய புக்கை ஏன் படிக்க மாட்டேங்கிற? இது நீ படிச்ச புக்கெல்லாம் இருக்க, அதுல பல தவறுகள் இருக்கும், கோளாறுகள் இருக்கும், அதுல நன்மை இருக்கும், தீமை இருக்கும். ஆனா என்னுடைய புக்கத்துல ஒரு தீமை நீ கண்டுபிடி. நீ படிச்சுக்கல, உன் லைப்ரரி இருக்குல்ல, நீ பின்னால உட்காந்துக்கல, தமிழ் டிபார்ட்மெண்ட் தமிழ் லைப்ரரி இருக்குல்ல, படிச்ச அத்தனை புக்கத்துலயும் ஒரு புக்குல ஏதாவது கோளாறு இருக்கும். ஏன் புக்குல கோளாறு இல்லைன்னு சவால் பண்ணலாம். வா வந்து படி. புராணம் சொன்னிய, பல புராணத்தை படிச்சல, பல புக்க படிச்சல, அத்தனை புக்க படிச்ச மனிதா அறிவுள்ளவனே டாக்டர், இங்க வா என்னுடைய புத்தகத்தை படிச்சு நீ இதுல குறை கண்டுபிடி அப்படின்னு 4:82 உனக்கு சவால் விடுறான். படிச்சவங்களுக்கு விடுறான், படிக்காதவன்னு சொல்ல. படிச்சவங்களுக்கு நான் டாக்டரேட் போட்டுமா பேரை, அவர் இவரு போட்டு பிஹெச்டி, அப்ப எம்ஃபில் போட்டுமா, எம்ஃபில் போட்டு பிஹெச்டி போடுவான். டாக்டர் போட்டா இவன் போட வேண்டியது, அப்ப இவ்வளவு போடுவான். ஆட்சி போட்டுக்குவான், எல்லாம் போட்டுக்குவான், எல்லாம் இருந்து தொழுவ மாட்டான். அப்ப தொழுவாதவனுக்கும் ஜக்காத்து கொடுக்குறவனுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றான். அப்ப தண்டனை உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள 2 இவாத்து தொழுக ஜக்காத்து தான். அப்ப 2 செய்ய மாட்டேங்கிறான். படிச்சவன், தெளிவானவன், டாக்டரேட் பட்டம் வாங்கினவன், யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினவன், அது மட்டும் இல்லாம ஆக்சுவல் பட்டம் வாங்கிட்டு வரான், வெளிநாட்டுல வந்து பட்டம் வாங்கிட்டு வரான். பட்டம் வாங்கிட்டு வந்து புக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி இருக்கா. அறிவு ஞானம் மறுமையில் உள்ள ஞானம் இல்லாமா உலக அறிவு இருக்கு தம்பி, மாணாங்களே. இது வந்து உனக்கு இங்கதான் பயன் கொடுக்கும். ஒரு மாலையை போடுவான், ஒரு சால்வை குத்துவான், கட்டி பிடிக்கான், தலைவரேமா எல்லாம் சொல்லுவான். இவர மாதிரி அறிவாளி இல்லம்மா, என் முழு டாக்டரேட் அப்படிமா, இல்ல கண்ணியத்துக்குருவிலம்மா, எல்லாம் கண்ணியம்லாம் இங்கதான் உனக்கு, மறுமையில உனக்கு ஒண்ணும் இல்லை, பீஸ் போட்டு பல்புங்கிறாங்க. 4:82 நீ படி. நீ என்னைக்கு புராணம் சொன்னியோ எல்லா புராணத்தோடு சேர்த்து இந்த புராணத்தையும் படி. நான் எதையும் குறை சொல்ல, நீ குறை காண்பாய், நீ காண்கிறாய். நீ ஒன்றை பரிசுத்தம் ஆக்கி கொள்வதற்கு 4:82 படி. அன்னிசா பெண்களுடைய அத்தியாயத்தை படிக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனம், அத்தியாயம் 21 அம்பியா, இதெல்லாம் நினைச்சு நம்ம அல்லாதான் காப்பாத்தோம். 21:30 4 மாசமா தான் இருந்தான். எல்லாம் அப்படித்தான், எவனும் தப்பு இல்லை, தப்பு கொலை தப்பு செய்யலாம் தான்.
அதுக்கு பரிகாரத்தை பாத்துக்கலாம். அப்ப 21:30 என்ன சொல்றான், நீ இந்த கித்தாப படி, நீ இந்த கித்தாப் படி. எல்லா கித்தாபும் படிக்கல, புக் ஸ்டாலுக்கு போற, பல புக் வாங்குற, ஆயிரக்கணக்கில் புக் வாங்குற, அவ்வளவு புக்கை நீ வாங்கி நீ படிக்கிறீல, அவ படிச்சு இந்த புக்கு ஏன்டா வாங்க மாட்டேங்கிறான், இந்த ஒரு புக்கு உனக்கு கண்ணு தெரியல, இதை நீ வாங்க வேணாமா? 1000 கொடுத்து அந்த புக்கு வாங்குற, என்சைக்ளோபீடியா வாங்குற, அதை படிச்சு வாங்குற, அரிஸ்டாட்டில் புக்கு வாங்குற, பிளேட்டோ புக்கு வாங்குற, ஈஸ்டர்ன் வாங்குற, எல்லா விஞ்ஞான புக்கையும் வாங்குற, உன் துறை டிபார்ட்மெண்ட் சொந்தமான தகுந்த புக்கெல்லாம் வாங்குற, உன்னுடைய ஆசிரியருக்கு ஆசான் உள்ள புக்கை நான் வாங்கும் போது ஆசானுக்கெல்லாம் ஆசானம் உள்ள இந்த புக்கை ஏன் வாங்கி படிக்க கூடாதுங்கிறான். 21வது அத்தியாயம் 30வது வசனத்தை சொன்னா, நீ புக்குக்காக எவ்வளவு செலவு பண்ற? 1000. உன் புக்குக்காக எவ்வளவு சொல்ற? 10,000. உன் புக்கு இது வரைக்கும் எவ்வளவு சொல்ற? 50,000. உன் புக்குக்காக இவ்வளவு புக்கையும் நீ படிச்சிருக்கிய, வாங்கியிருக்கிய, அந்த புக்கோட இந்த புக்கு ஏன் சேர்க்கக்கூடாது? அந்த புக்கு படித்த புக்கோட ஏன் இந்த புக்கை படிக்க கூடாதுன்னு இறைவன் கேட்கிறான். இது கேட்டுட்டு தான் திருப்பி சொன்னான், அஃபலா யத்தபில் குர்ஆன். இது ஜென்ரல், படிச்சவன் படிக்கிறான் எல்லாத்துக்கும், ஜாதி மதம் நூறு எல்லாத்தையும் காமனாக்கி யாரையும் குறை சொல்லாம ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிடுறான். அதெல்லாம் கூப்பிடலாம். எப்படி கூப்பிடுறான்? அஃபலா யத்தபில் குர்ஆன். இந்த குர்ஆனை நீ படிக்க வேண்டாமா? இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். சிந்திச்சு பார். ஒட்டுமொத்த புக்கையும் சேர்த்து படிச்சவங்களுக்கு சொல்லிட்டு, இப்ப படிக்காம எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னா, அஃபலா யத்தபில் குர்ஆன். இந்த குர்ஆன், இந்த வேதத்தை நீ ஏன் சிந்திக்கல, ஏன் நீ படிக்கலன்னு ஒரு கொஸ்டினை போடுறான். இப்ப நம்ம பாப்பாங்க பாரு, ஏன்டா படிக்கல, இவ்வளவு பணம் கட்டிக்கிறான்டா, படிக்காம இல்லடா, ஃபைலா போயிட்டா எலக்ட்ரல் சுத்துறாரு. அப்ப பணம் கட்டிய புக்கை காட்டுறாரு, பணம் கட்டிய நேரத்தை காட்டுறாரு, என் பணம் செலவாச்சு உனக்குங்கிறாரு, என் பணத்தால் தான் உனக்கு அறிவு வந்துச்சுங்கிறாரு. இவ்வளவு அறிவு வச்சு படிக்காம இருக்கிற முட்டா பையங்கிறாரு. இதே தான் இறைவன் கேட்கிறான். இந்த புக்கை கொடுத்தேன், அந்த புக்கை கொடுத்தேன், அந்த வேதத்தை கொடுத்தேன், அந்த தூதரை கொடுத்தேன், அந்த மூசா கொடுத்தேன், அந்த ஈசா கொடுத்தேன், அந்த ஜபூரை கொடுத்தேன், அந்த தாவூதை கொடுத்தேன், அந்த நபியை கொடுத்தேன், கடைசியில் இந்த முகமதையும் கொடுத்துருக்கான், படிக்க மாட்டேங்கிறீங்களேங்கிறான். இப்ப யாரு கவலைப்படுறான்? பெத்த அப்பன் கவலைப்படுற மாதிரி படைத்த இறைவன் நம்மளை பார்த்து கவலைப்படுறான். அந்த படைத்த இறைவன் தான் பிராயச்சித்தம்லாம் வச்சிருக்கான். இதை இந்த பிராயச்சித்தம் பார்க்கக்கூடிய மக்களாகவும் நம்மளை திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களா நம்ம ஆகணும்ன்ற எண்ணத்தை தான் பேசுறேன், மற்றபடி எதுவுமே இல்லை என்று கூறி சில ஆயுதங்கள் நான் நிறுத்தில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.